குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட் டேர்ம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் மேக்ஸு. ஸோ அகைன் நான் என்ன பண்ணேன், ரிவைஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் கிளாஸ் ஒர்க் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ரிவைஸ் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இல்லைனா நீங்கள் ரிவைஸ் பண்ணுறத வச்சு நீங்கள் சம்ஸ் போட்டு பாருங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னென்னு பார்த்துருக்கோம், நம்பர் சிஸ்டம் பார்த்துருக்கோம். ஸோ நம்பர் சிஸ்டத்தில் என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர்ஸ்லாம் இருக்கும். நேச்சுரல் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கொஸ்டினில் பாருங்கள், நேச்சுரல் நம்பர் எதுவும் ஸ்டார்ட் ஆகும்னா 1 2 3 4 5 6. ஸோ கவுண்டிங் நம்பர் எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான், அதுக்கான நம்பர் லைன் வரைஞ்சிருக்கேன். ஹோல் நம்பர்ஸ்னா 0 ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட்ல. ஓகேவா? அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற எல்லா நம்பர்ஸும் ஹோல் நம்பர்ஸ் தான். ஹோல் நம்பர்ஸை டபுள்யூ டினோட் பண்ணுவோம், நேச்சுரல் நம்பர்ஸை என் டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா ஃபேக்டர்ஸ்னா இது பண்ண ஈக்குவல் பார்ட் பண்ணுறோம்ல, PQ. ஸோ டினாமினேட்டர் நியூமரேட்டர் இருக்கிறத நம்ம ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். ஸோ ஃப்ராக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா PQ இருக்கும்ல, ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கிறது நம்ம ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் இண்டிஜர்ஸ்ன்றது Z நம்ம டினோட் பண்ணுவோம் சிம்பிள். ஸோ மைனஸ் வேல்யூ பிளஸ் வேல்யூ 0 எல்லாமே இருந்தால் தான் இண்டிஜர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா இண்டிஜர்ஸ் எதுனா மைனஸ் வேல்யூ இருக்கும், பிளஸ் வேல்யூ இருக்கும். அதுக்கு நம்பர் லைன் பாருங்க. ஸோ 0 இருக்கும். இந்த சைடு எல்லாமே என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் ஆகிற நம்பர் தான். ஸோ -1 தான் இருக்கிறதுல பெரிய நம்பர், -2 அதோட சின்ன நம்பர். ஓகேவா? மைனஸ்ல இருக்கிறது எது ஸ்மால் நம்பர் ஆகுதோ அந்த பிக்கர் நம்பர், எது மைனஸ்ல எது பிக்கர் நம்பரா இருக்கோ அதான் ஸ்மாலர் நம்பர். அந்த டிஃபரன்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா +2 1 2 3ன்றது இது வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் தான் போயிட்டு இருக்கும். இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் பாருங்க. எக்ஸசைஸ் 1.1 ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Draw the following integers on the number line. You can number line like a mark to integers. ஓகே, ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிட்டு அந்த நம்பர் லைன்ல இங்க கொடுத்திருக்க பாயிண்ட் இருக்கு, +6 -5 -7 +4 0 3. இந்த இதை மார்க் பண்ணணும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீங்க நம்பர் லைன் என்ன பண்ணணும்னா ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிக்கோங்க. அந்த நம்பர் லைன் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா -8 -7 -6 -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 அப்படி வரைஞ்சிட்டே போயிட்டீங்கன்னா இப்போ -5னா -5 இங்க இருக்கு. ஸோ -7னா அது அதே மாதிரி நீங்க மார்க் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின், the following set of integers fill in the correct sign. இது என்னன்னா இந்த மாதிரி இருக்கல ஓப்பன் மவுத் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லெஸ் தென், இந்த சிம்பிள் பேர் கிரேட்டர் தென், இந்த சிம்பிள் ஈக்குவல். ஸோ எது பெரிய நம்பரா இருக்கோ அந்த பக்கம் மவுத் ஓப்பன் இருக்கணும். அதான் கான்செப்ட். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். +2 இங்க டேஷ் கொடுத்தா 0 கொடுத்தோம். இது ரெண்டுத்துல 2 பெருசா 0 பெருசா? அப்ப 2 தான் பெருசு. அப்ப என்ன மவுத் ஓப்பன்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த சிம்பிள் பேரு கிரேட்டர் தென். நெக்ஸ்ட் இங்க பாருங்க. +5 -5. ஸோ ரெண்டுத்துல எது பெரிய நம்பர்னா +5 தான் பெரிய நம்பர். ஸோ அந்த பக்கம் மவுத் ஓப்பன்ல இருக்கணும், கிரேட்டர் தென் சிம்பிள். இங்க பாத்தீங்கன்னா இங்க -2 -3 நான் சொல்லியிருக்கேன். மைனஸ்ல எது சின்ன நம்பரோ அதுதான் பெரிய நம்பர். அப்ப -3யோட -2 தான் பெருசு. ஸோ அதனால அந்த பக்கம் மவுத் ஓப்பன்ல இருக்கும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க 2 +2 +3 இதுல 3 தான் பெருசு. ஸோ ரிமைன்ஸ் இருக்க சம்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.2 do the following addition on the number line. ஓகேவா? ஒரு அடிஷன் நம்பர் லைன் பண்ணணுமா? ஆர்டினரி அடிஷன் தான். அடிஷன் எப்படி நம்பர் லைன்ல போடுறதுன்றது அந்த கொஸ்டின். அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. +7 +6. ஓகேவா? அப்ப அடிஷனால என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? பிளஸ் சிம்பிள் தான். இப்ப என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் லைன் வரைஞ்சிக்கணும். இது ரெண்டுமே பிளஸ் வேல்யூல தான் இருக்கு, அதனால பிளஸ் நம்பர் லைன் நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? இங்க நம்பர் லைன் பாருங்க. -1 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 அது வரைக்கும் வரைஞ்சிருக்கேன். ஏன்னா அப்ராக்சிமேட்லி என்ன ஆன்சர் நமக்கு தெரியுன்றதா அது வரைக்கும் வரைஞ்சிருக்கேன். ஸோ கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். +7 இருக்கிறதுனால 0ல இருந்து +7 எங்க இருக்கோ அது வரைக்கும் ரைட் ஹேண்ட் சைட்ல மூவ் பண்ணுங்க. ஸ்டெப்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன இருக்கு? எது கூட ஆட் பண்ணணும்? +6. அப்ப +7ல இருந்து 6 ஸ்டெப் மூவ் பண்ணணும். 1 2 3 4 5 6. அப்ப எங்க போய் ஸ்டாப் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 13. அப்ப இதோட ஆன்சர் என்னன்னா 13. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்க என்னன்னு பாருங்க. -8 +7 இது அடிஷன் தான். ஃபர்ஸ்ட் டேர்ம் -8 இருக்கு, செகண்ட் டேர்ம் பிளஸ்ல இருக்கு. அப்ப நம்ம மைனஸ் நம்பர் லைனும் வரையணும், பிளஸ் நம்பர் லைனும் வரையணும். ஸோ -8 இருக்குதான் நம்பர் லைனை ஒரு +9 வரைக்கும் நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா?
அடுத்தது பாருங்க இப்போ என்ன சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்க -8ன்றதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -8க்கு லைன் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? எங்க முடிஞ்சுதோ அங்க இருந்து தான் நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கணும். +7 இருக்கு. பிளஸ்னா ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்க 8ல இருந்து 7 ஸ்டெப் மூவ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 எங்க ஸ்டாப் ஆகுது பார்த்தீங்கன்னா -1. அப்போ -8 +7ஓட வேல்யூ -1. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்களா, ரெண்டுமே மைனஸ்ல இருந்தா எப்படி போடுறதுன்னா ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. ஸோ பிளஸுக்கு வேல்யூ இல்லைன்னா பிளஸுக்கு வேல்யூ இல்லை. அப்போ மைனஸ்ல நம்ம கொடுத்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்ம அதுக்கு வரைஞ்சிக்கணும். ஃபர்ஸ்ட் -6ன்றதுனால 0ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 0ல இருந்து -6ன்றதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணணும். ஸோ -6க்கு மூவ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன இருக்கு -7 இருக்கிறதுனால 7 மைனஸ்ல இருந்தாலே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான். ஸோ அப்போ இங்க 7 ஸ்டெப் மூவ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 எங்க போய் ஸ்டாப் ஆகுது பார்த்தீங்கன்னா -13. அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னா -13. ஓகேவா? இதை நான் இது யூஸ் பண்ண ஆல்ரெடி ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ இருந்தாலும் நான் இப்போ உங்களுக்கு சம்ஸ் தரேன், நீங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து பாருங்க செகண்ட் ரவுண்ட் மட்டும் பாருங்களேன். வித்தவுட் யூசிங் எ நம்பர் லைன் டூ த ஃபாலோயிங் அடிஷன். நம்பர் லைன் யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் அடிஷன் பண்ணணும். ஓகேவா? 8 3 இருக்கு. ஸோ பிளஸ் எல்லாமே பிளஸ் வேல்யூவா இருக்குதுன்னா உங்களுக்கு கஷ்டமே இருக்காது, எல்லாம் ஆட் பண்ண வேண்டியதான். 8 + 3 11. ஆனா இங்க பாருங்க ஒரு டேர்ம் பிளஸ் ஒரு டேர்ம் மைனஸ் இருந்தா கண்டிப்பா மைனஸ் பண்ணணும். எல்லா டேர்முமே பிளஸ்ல இருந்தா பிளஸ் பண்ணணும், எல்லா டேர்முமே மைனஸ்ல இருந்தாலும் பிளஸ் பண்ணணும். ஆனா ஒரு டேர்ம் பிளஸ் ஒரு டேர்ம் மைனஸ் இருந்தா கண்டிப்பா நம்பர் மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சைன் என்ன இருக்கோ அதுதான் போடணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா 94ல 85 போச்சுன்னா 9, பெரிய நம்பர் சைன் இங்க என்ன இருக்குன்னா மைனஸ் இருக்குதுனால -9. அடுத்தது பாருங்க இந்த சம் பாருங்க -67 + -56. இது ரெண்டுமே மைனஸ்ல இருந்தா ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். ஓகேவா? ஸோ இது இப்போ ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.